வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் டோல்கேட்டு தெரியும் உங்களுக்கு. அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அந்த பக்கம்லாம் போயிருப்பீங்க. போகும்போது மேலே பார்த்தீங்கன்னா சிவசிவான்னு போர்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. நிறைய தடவை போயிருப்பீங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த கோயில் போயிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ தான் அந்த கோயில் போயிருந்தேன். நேற்று சனி பிரதோஷம். அதுக்காக அந்த கோயிலில் போய் நம்ம பூஜையெல்லாம் வணங்கிட்டு வரலான்னு போயிட்டு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சில தடைகள்லாம் வரலாம். ஏன்னா நம்ம கர்மா வந்து இங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு பல தடைகளை இது பண்ணோம். அதெல்லாம் மீறி நம்ம அங்கே கோயிலில் போய் சாமியை பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக எல்லா வெற்றியும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவலிங்கம் 2 தெரியுது பாருங்கள். இந்த சிவலிங்கம் வந்து கிழக்கு நோக்கி நம்ம எதிர்க்க பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு கொலவா ஏரின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரி இருக்குது பாருங்கள். ஏரி நல்லாவே தெரியுது பாருங்கள். அந்த ஏரியை பார்த்த மாதிரி 2 சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. மாலை நேரன்றதுனால நல்லா அருமையாக சூப்பராக இருந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு ரம்மியமான காட்சியாக இருந்தது. அதை நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்து. சனி பிரதோஷ பூஜை வந்து மிகவும் சிறப்பானது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் 2000 முதல் 3000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா திருக்கழுகுன்ற கோயில், இது மாதிரி சிதம்பரம், இது மாதிரி எல்லா கோயிலுக்குமே இந்த கோயிலேருந்து ஒரு வழி போகிறதாகவும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வாக்கில் பேசப்படுது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கல்வெட்டுலாம் எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கு. அந்த எழுத்துக்கள் என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 2000 முதல் 3000 வரை இருக்கலாம் என்று சொல்லப்படுற ஒரு மிகவும் பழமையான கோயில். அந்த கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய் பார்க்கலாம். அதேமாதிரி வலதுபுறம் இடதுபுறம் 2 பக்கமும் சிவலிங்கம் இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நந்திக்கு பூஜைலாம் நடைபெற்று புஷ்பம் அலங்காரம் இதெல்லாம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. நந்தி பகவான் சூப்பராக இருந்தார். பிரதோஷத்துக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி பகவானை முடிச்சுட்டு கோயிலை சுற்றி வரத்துக்காக போனப்போ விநாயகர் வச்சுருந்தாங்க. விநாயகர் முதல்ல வணங்கிடுவோம். எப்பவுமே வந்து முதல் வணக்கம் விநாயகர்னு சொல்லுவாங்க. விநாயகரை வணங்கிங்க. விநாயகரை வணங்கிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சர்பத்தோடு இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கம் மரத்துக்கு கீழே இருந்தது. அந்த மரத்துக்கு அரசு மரத்துக்கு இருந்த சிவலிங்கத்தை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் கோயிலோட வடிவம். அங்கே பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜையில் எல்லா பக்தர்களும் கலந்துட்டு பூஜையை பார்த்துட்டு இருந்தாங்க. பூஜை உள்ளே நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. தாம்பரம் இது மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே இது மாதிரி வந்து பூஜைக்கு அடிக்கடிக்கு வருவாங்களாம். இங்கே கார்த்திகை தீபம் நடந்து பல விசேஷமான பூஜைகளாக இருந்து கார்த்திகை தீபம்லாம் ஏற்றப்பட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நிறைய பார்த்திங்கன்னா விசேஷங்களுக்கு இங்கே பூஜைகள்லாம் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும். கோயில் பாருங்கள், பார்க்கறதுக்குன்னு கோயிலை பார்த்துட்டு கோயிலை வச்சு இங்கே பாருங்கள். இவர் தான் அந்த சித்தர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சித்தர் அங்கேருந்து வாழ்ந்தாருன்னு அந்த சித்தரோட சிலை தான். அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்க்க நேர்லேயே ஒரு அமர்ந்திருந்த மாதிரி தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. அவர் எடுத்துகிட்டு அது பின்னாடி 2 சிலைகளில் கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் மேற்கு நோக்கி சிவன் கோயிலேருந்து 2 சிவன் வச்சுருந்தாங்க. கிழக்கில் பார்த்தா மாதிரி மேற்கு நோக்கி 2 சிவன் வந்து அந்த சிவலிங்கத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மாலை நேரன்றதுனால சூரியன் மறைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூரியன் மறைகின்ற நேரத்தில் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயிலோட அமைப்பு பாருங்கள், நல்லா இருக்குங்களா? அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் அந்த 2 சின்ன விநாயகர் இருக்கார். விநாயகர் சிவலிங்கம் 2 பேருமே இருந்தாங்க. விநாயகரை பார்த்துங்க. இந்த விநாயகருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தி இருக்கார், விநாயகர் இருக்கார். இவர் வந்து கோயிலோட இந்த சுற்றுச்சுவரில் இருந்தாங்க. இது விஷ்ணு பகவான் சிவனுக்கு பின்னாடி எப்போவுமே இருப்பார் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்தார் விஷ்ணு பகவான். அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிவலிங்கம் வந்து சுயம்புலிங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள் அந்த கல்வெட்டில் எழுத்து இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கல்வெட்டில் தான் பாருங்கள் கோயிலில் அந்த கல்லில் அடுக்கப்பட்டிருக்க கோயிலில் எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள். இதை தான் படிச்சுட்டு சுமார் 2 முதல் 3000 வருஷத்து கோயில்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய சிவலிங்கம் ஒன்று வரும். அந்த சிவலிங்கம் தான் சுயம்புலிங்கம்னு சொல்கிறாங்க. தானாக தோன்றியவர் பாருங்கள், தானாக தோன்றிய சுயம்புலிங்கம். அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். மேலே அந்த ஸ்ரீ வியாக்ரபாத முனிவர் சித்தர்பீடன் போட்டிருக்காங்க. வியாக்ரபாத முனிவர் சித்தர்பீடன் சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை காமிச்சு இந்த சிவலிங்கம் தான் வந்து பழமையான சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மர் இருக்கார். பிரம்மருக்கு கீழே தான் அந்த தீர்த்தம் வரும். அபிஷேகம் பண்ணுற தண்ணியெலாம் கீழே வரும்னு சொல்லுவாங்க. பிரம்ம தீர்த்தம் உள்ள இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த நீர் வந்து வெளியேறிட்டுருக்கும். முருகன் இருந்தார், வள்ளி தெய்வானுடையும் அவரையும் வந்து ஒரு வணங்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றுப்பக்கம் அப்படி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் இருந்தாங்க. பாருங்கள் துர்கை அம்மன் ஒரு வணங்கிங்க. அதுக்கப்புறம்
பசு அங்கே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பசுமாடுகளும் வச்சுருக்காங்க கோயிலுக்கு. அந்த பசுவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பசு வந்து அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா இப்போது பூஜைகள் நடந்து சிவனுக்கு ஆரத்தி இருக்குது. மனதார கண்டு இறைவனை வணங்கிக்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் அங்கே போக முடியும். மற்றபடி நீங்கள் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். விடாமுயற்சியுடன் போங்க. கண்டிப்பாக சிவனை நீங்கள் தரிசிக்கலாம். உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது அங்கே போய் அவரை பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் நடக்கும். இப்போ நாங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம். அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் காத்த நாராயணி அம்மாள் போட்டிருக்காங்க பாரு, மேலே வரும் பாருங்கள். ஸ்ரீ மாங்கல்யம் காத்த நாராயணி அம்மா என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வச்சு சுமங்கலியாக இருக்கிறதுக்கு அருள் புரிவாங்க. மறக்காமல் இந்த கோயிலுக்கு போங்க. நீங்களும் நல்ல அருளை பிடிங்க. சிவனை பார்த்தாச்சு. சிவனை இப்போ அலங்காரத்தோடு பார்க்குறீங்க. பகவானை வணங்கிக்கிங்க. எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு கிடைச்சி நீங்களும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேறணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும், பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் நம்ம ஒரு நல்ல